இன்னைக்கு விடுகதை பார்க்கலாம். எனக்கு ஒட்டாது தம்பிக்கு ஒட்டுங்க. அது என்ன விடுகதைக்கு ஆன்சர் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. வாங்க ஷார்ட்ஸ் பார்க்கலாம். முட்டையை வச்சு சூப்பராகிட்டு பிரேக்ஃபாஸ்ட் பண்ண போகிறேங்க. 6 முட்டை எடுத்துருக்கேன், அதை வச்சு எடுத்துக்கலாம். கோதுமை ஒரு பவுல் எடுத்துருக்கேன், உப்பு போட்டு எண்ணெய் விட்டு தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. திக்காக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. 10 நிமிஷம் ஊறட்டும். நம்ம அதுக்குள்ளே முட்டை வச்சிருச்சு கிரேவி பண்ணிக்கலாம். வெங்காயம் 2 வெங்காயம் ஒரு தக்காளிங்க கட் பண்ணி வச்சுருக்கேன் நீள சைஸில். முட்டை இந்த மாதிரி நிலமாட்டு கட் பண்ணி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. எல்லாம் கட் பண்ணியாச்சு. ஒரு கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய், 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் கடுகு போட்டு வெங்காயம் போட்டு வதக்கிக்கோங்க. வெங்காயம் ரொம்ப வதங்காண்டாம். கருவேப்பிலை போட்டு ஒரு தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 ஸ்பூன், வரமிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், கரம் மசாலா, மஞ்சள் தூள், ஜீரகத்தூள், வரமல்லி தூளுங்க எல்லாத்தையும் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. உப்பு போட்டு முட்டையை ஆட் பண்ணி மல்லித்தலை தூவினா கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. சப்பாத்தி மாவை தேய்ச்சி முட்டையை ஸ்டப்பிங் பண்ணி நம்ம ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கணுங்க. கத்தி வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது மாதிரி பவுல் வச்சு சேப்பை எடுத்துகிட்டு